ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம முத்து வந்து வேக வேகமாக விறுவிறுப்பாக எதுக்குப்பா காரை ஓட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கேட்டால், பின்னாடி உட்காந்துருக்க ஒரு பொண்ணு பார்க்க போகணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் ஒரு அட்வைஸை கொடுத்தாரு பாருங்க. தம்பி, கல்யாணம்னா இப்படி இருக்கும்ப்பா, அப்படி இருக்கும்ப்பா, ராட்சசி ஆடுவாளுகப்பா, பேயாட்டம் ஆடுவாளுகப்பா, ஐயோயோயோப்பா, எப்பா எதுக்குப்பா ஆட போகிறாங்க? உங்களுக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம்ப்பா, ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வர ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையில் எதிர்பார்ப்புங்கிறது ஒன்று இருக்கும்ப்பா. ஏன்ப்பா அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு எல்லாமே அசால்ட்டு தானே தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே வர வழியில் டபார்னு ஒரு இடி. யாரா அது ஆப்போசிட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மீனாங்க. பொண்டாட்டி மேலே வண்டியை விட்டு ஏற்ற பார்த்துட்டியப்பா, இவ்வளோ கொலவெறியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிற கேப்பில் இவன் என் பொண்டாட்டி தான் பாஸ், யாரும் இல்லைன்னு சொல்லி கேட்க, பேயாட்டம் ஆடுவாங்களே இவங்க தானான்னு சொல்லி போட்டு கொடுக்க, ஐயோ பாவி பைய போட்டு கொடுத்துட்டானே, நேரங்கட்ட நேரத்தில் கொத்து உரியடா அப்பா சாமி கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மீனான்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ண பார்த்தாரு. முடியலங்க. சவாரியை கொண்டு போய் இறக்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இறக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டானா, நேராக வந்தால் வீட்டில் கும்முன்னு கும்பிடுவாளேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு யாரையோ அனுப்பிடுறாங்க. ஒரு தாத்தா கையில் வந்துட்டு அதாவது அவங்க கட்டிலுக்கு வந்துட்டு கொசு வலை மாட்டோன்னு சொன்னாங்கங்க. அதை வாங்கி கொடுத்து விட்டு ஓனரமான்னு சொல்ல வைக்க, விஜயா இதை பார்த்தோன்னே இப்படி தான் சொல்லிட்டு திரியாடி ஊருக்குள்ளன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. இதை பார்த்தோன்னே என்ன இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ஒரு பக்கம் நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நடிப்புக்கு ஒரு அளவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு போனோன்னு கை கொடுக்குறாங்க, நல்லா வருவீங்கப்பா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கட்டிலுக்கு எல்லா கொசுவலையும் போட்டு விட்டு இவர் மேலே போகலாமா வேணாமான்னு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. யாருப்பா அது இங்கே ஒளிஞ்சிருந்து பார்க்கறதுன்னு பார்த்தா நம்ம முத்துங்க. ஐயோ போனால் பலங்கமா அடி விழுவுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தா அல்வா கொடுத்து சமாதானம் பண்ணுவோன்னு அல்வா ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாரு. எப்படியோ சமாதானம் பண்ண அல்வா வாங்கிட்டு வந்துட்டீங்களே, அது வரையும் சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.